வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போறது என்னன்னா, அச்சம் என்பது மடமையடா படத்தோட விமர்சனம். காதலின் வடிவமான கௌதம் மேனன் ஆக்ஷன் பவுடர் அள்ளி பூசி கொண்டா எப்படி இருக்கும்? இரண்டும் நடந்திருக்கிறது இந்த படத்துல. ட்ரங்க் பெட்டிக்குள்ள ஆப்பிள் ஐபோனை வச்சு கொடுத்த மாதிரி பொருந்தாத பேக்கிங். சரி, வாழ்க்கையில நம்ம பிளான் பண்ணது நடக்காது, ஆனா அதை விட பயங்கரமா நடக்கும் என்று முதல் டயலாக் வைத்த போதே யூகித்திருந்தால் சட்டையில் ஒட்டிய 4 சொட்டு ரத்தத்தோட தவிர்த்திருக்கலாம். எனிவே, ஜோடியா போனவங்களுக்கு மட்டும் சோக்கான முதல் பாதி கேரண்டிப்பா. படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் சிம்புவுக்கு வீட்டுக்குள்ளே தேவதை கூடு கட்டுகிறது. தங்கையின் தோழி மஞ்சிமா சில நாட்கள் இவர் வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை. ஐஸ் கட்டியை கொண்டு வந்து உள்ளங்கைக்குள் வச்ச பின்னே ஜில்லுக்கு குறைச்சல் என்ன? காதலின் இன்னொரு ஐகானான சிம்பு உருகி உருகி வலிக்கிறார். ஏஆர் ரகுமானும் சிம்புவும் மஞ்சிமாவும் தாமரைமாக சேர்ந்து நம்ம ஒரு கனவு மாளிகைக்குள்ள கடத்தி கொண்டு போறாங்க. அடிக்கடி வரும் பாடல்கள் துளியாவது இம்சிக்க வேண்டுமே, இன்னொருக்கா என்று ஏங்க வைக்கிறது. சட்டென்று மாறுது வானிலை. அப்புறம் என்ன, சிம்பு தன் தடத்தோள்களை உயர்த்தி தாறுமாறாக கடித்து டப் டப் என்று சுத்து செகண்ட் ஆஃப் சினிமாவை தேமேன்னு ஆகுறாரு. என்னவோ ஆயிடுச்சு கௌதம் மேனனுக்கு. ரகசியமா பார்த்து மனசுக்குள்ளேயே மழை பெய்ய வச்சு மஞ்சிமாவை மடக்கி பார்க்கும் சிம்பு 4 நாள் அப்படியே ஜாலியா பைக் டூர் போலான்னு இருக்கேன், முதல்ல கன்னியாகுமரி அப்புறம் அப்படியே என்று இழுக்க ஆட்டத்துக்குள் இணைந்து கொள்கிறார் மஞ்சிமா. அதுவும் சிம்புவை எதிர்பார்க்காத அந்த ஸ்டார்டிங் நிமிஷத்தில் ஜோடியாக கிளம்புற புறாக்கள் கன்னியாகுமரியும் தாண்டி மகாராஷ்டிரா வரை பயணிக்கிறது. அதுதான் மஞ்சிமாவின் சொந்த ஊர். உங்களை வீட்டிலேயே விட்டுட்டு போறேன்யா என்று முனைப்பாகிற சிம்புவுக்கும் மஞ்சிமாவுக்கும் நேர்கிற அந்த வினாடி திருப்பம், அதுக்கப்புறம் படத்தையே வேறு திசையில் ஓட்டிக்கொண்டு கிளம்பி விடுகிறது. மிச்ச மணித்துளிகள், சரியான ஆக்ஷன் மசாலா, வில்லனை பந்தாடி காதலியை எப்படி காப்பாற்றினார் சிம்பு என்பதுதான் எண்டு. துள்ளல் நிறைந்த அந்த ஃபீலிங் சிம்பு நண்பர்களிடம் மஞ்சிமா பற்றி விவரிக்கும் போதெல்லாம் அப்படியே காற்றில் ஏறி கவிதையாய் மூச்சு விடுகிறார். நம்ம காதல் தான் ஊருக்கே தெரியுமே என்று அவர் ஒரு டயலாக் விட புரிந்து கொண்டு சிரிக்கிறது தியேட்டர். ஸ்கிரீன்ல வெவ்வேறு வெயிட்டுகளிலும் லுக்குகளிலும் வந்தாலும் சிம்புவை ரசிக்க ஒரு 100 வித்தைகள் இருக்கிறது அவரிடத்துல. கௌதமும் இவரும் சேரும் போதெல்லாம் நிகழும் காதல் மேஜிக்கை மட்டும் ரசிக்க விரும்புகிறது ஊர். அப்புறம் ஏங்க சிம்புக்கு அந்த போலீஸ் கேட்டப்லாம், நான் தான் ரஜினிகாந்தே என்ற ஒரு முரட்டு காட்டுவதெல்லாம் செம்ம காமெடி பாஸ். 28வது பர்த்டேக்கு இப்பவே கேக் வெட்டிய ஷேப்பில் இருக்கிறார் மஞ்சிமா. அந்த அழகு முகத்தில் பட்டாம்பூச்சியாய் சிறுகடிக்கும் கண்கள் மட்டும் ஸ்பெஷல் கிஃப்ட். மெல்லிய ஆச்சரியங்களை மெனக்கடாமலே கொட்டுகிறது நடிப்பு. பிற்பாதி சினிமாவுக்கு மஞ்சிமா தேவைதான், ஆனா இருந்து விட்டு போகட்டும் என்று அளந்தளந்து காட்டுகிறார்கள். சுல்லுன்னு வெயில் அடிக்குது தியேட்டர்ல. சிம்புக்கு இணையாகவே வருகிறார் ஃப்ரெண்டு சதீஷ். ஸ்பேஸ் கொடுத்த விதத்தில் சிம்புக்கு பெரிய மனசுதான். படத்தின் ஹீரோ சிம்பு மட்டும் இல்ல, ஏஆர் ரகுமானும் எடிட்டர் ஆண்டனியும் கூட. தள்ளி போகாதே பாடல் சொருகப்பட்டிருக்கும் அந்த இடம் செம்ம ஷாக். அதை பதமாக நிரவி காட்சியின் வலிமையை நமக்கு மூட்டுகிறது. அந்த வித்தையில் விஸ்வரூபமாக உயர்ந்து நிற்கிறது ஆண்டனியின் எடிட்டிங். இப்படி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எல்லா சீன்களிலும் தன் இருப்பை காட்டுகிறது ஆண்டனியின் திறமை. 10 வினாடியில் பருப்பு துவையல் அரைச்சணும் என்கிற வேகத்தில் பாடுபட்டிருக்கும் அந்த பைக் பாடல் எரிச்சலோ எரிச்சல். வரியும் புரியாம வார்த்தையும் புரியாம என்னையா ஸ்டைல் இது? மற்றபடி ரஹ்மானில் எல்லா பாடல்களும் ஏகாந்தம், சொர்க்கம். தாமரையில் வரிகளில் அந்த ராஜாளி பாடல் அப்படியே அள்ளி கொண்டு போகிறது. படத்தில் சிம்புவின் பெயரே தெரியாமல் அவருடன் மஞ்சிமா லாங் டிரைவ் போதும், இக்கட்டான நேரத்தில் வந்து ஐ லவ் யூ சொல்வதும் கௌதமோட டச்சு. ஒரு மொட்டை வில்லனை கடைசி வரைக்கும் விட்டு வைத்து கதையை இழுத்து கொண்டே போகிறார் கௌதம். அதுவும் அந்த கலவரத்துக்கு இவர் சொல்ல வரும் பிளாஷ்பேக் சத்தியமா புரியல. அதனாலே அவுட்டோர்ல கடலை குறிக்க கிளம்புறான் ரசிகன். எல்லாருமா சேர்ந்து பார்ட் 1 கிளம்பிடாதீங்க பாஸ், இன்னும் 1000 விண்ணை தாண்டி வருவாய் எடுத்தாலும் அசராமல் கைத்தட்ட ஒரு கூட்டம் இருக்கும் போது அதே தொடர்வதற்கு அச்சம் என்ன கௌதம்? அச்சம் என்பது கௌதமின் ஆக்ஷன் மட்டுமே. சுபம்.